வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி குருமா பண்ண போறோம். இந்த தக்காளி குருமா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், ரொம்ப மைல்டா இருக்கும், எல்லா டிஃபனோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும். நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உதப்பம் இந்த மாதிரி எத்தனை வகையான டிஃபன் இருக்கோ எல்லா டிஃபனோட நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம். இந்த குருமாவை வந்து நம்ம நோ வெஜிடபிள் குருமா அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த காய்கறியும் நம்ம தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் தக்காளி இருந்தாலே போதும். ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு குருமா. அதாவது நம்ம இட்லியை வச்சுட்டு அந்த இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம இந்த தக்காளி குருமாவை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஃபாஸ்டா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியான இந்த தக்காளி குருமாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இதை வந்து ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஸ்பைசஸை நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். பாருங்க, இப்பயே நல்லா வாசனை வருது. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கசகசா. இதையும் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். சோம்பும் கசகசாவும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக அந்த பொட்டுக்கடலை நமத்து இருக்கும் இல்லையா, அதனால ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை, இந்த கடாய் சூடாகவே இருக்கு. நம்ம அந்த காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இது இந்த கடாயில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். அப்படி ஃப்ரை பண்ணிக்கிறதுனால நல்ல வாசனை கிடைக்கும். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகி கொஞ்சம் நல்லா வாசனை வருது. பச்சை மிளகாயோட கலரும் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு பாருங்க. இதையும் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம தேங்காய் சட்னிலாம் இருக்கும் இல்லையா, லேசான ஒரு கொரப்பரப்பு அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். ஏலக்காய் பாருங்களேன், இந்த மாதிரி லேஸ் அப்படி ஓப்பன் பண்ணி போட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும். ஒரு மசாலா இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல எண்ணெயில பொரிஞ்சு வரட்டும். 4 பெரிய சைஸ் தக்காளி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இந்த எண்ணெயில சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கணும். உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம மிக்சில எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இந்த குருமா எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல தோசை, இடியாப்பம், ஆப்பம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து தோசையோட சர்வ் பண்ண போறேன், அதனால கொஞ்சம் நல்லா தாராளமா தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2-3 கொதி வந்தா போதும். பாருங்க, இந்த மாதிரி தலை ஒரு 4 தடவை கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிடுவோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஈஸியான நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி குருமா சர்விங்க்கு ரெடி. சாஃப்டான வெந்தய தோசையோட நம்ம அந்த தக்காளி குருமாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சாஃப்டான வெந்தய தோசை பண்ணியிருக்கேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப அருமையா பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். பாருங்க, தோசையை நல்லா அந்த குருமா நல்லா தொட்டு அட்டகாசமா இருக்குங்க. தோசை கொஞ்சம் நல்லா அப்படி மொத்தமா பண்ணுவோம் இல்லையா, வெந்தய தோசை எல்லாம் இப்படி தொட்டும் போதே அந்த ஃபுல்லா நல்லா அந்த குருமாவை உறிஞ்சிக்குது பாத்தீங்களா, அவ்வளோ டேஸ்டா இருக்கு, ஜூஸியா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஜாஸ்தி மசாலா எதுவும் நம்ம சேர்க்கல, ரொம்ப குவிக்கா பண்ணலாம். நம்ம வந்து மார்னிங் இந்த குருமா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் டிஃபன் நீங்க என்ன பண்ணாலும் இதை தொட்டு சாப்பிடலாம். மிச்சம் குருமாவை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா நைட் வந்து வேற நீங்க டிஃபன் பண்ணாலும் அதுக்கும் இது வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும்.
இன்னும் சில பேர் குருமானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்க வந்து சாதத்துல பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். நைட் நம்ம சாப்பிட்டா கூட நமக்கு ஹெவியா இருக்காது, ரொம்ப லைட்டா தான் இருக்கும். இதே மாதிரி இந்த ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான தக்காளி குருமாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.